வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இது முன்னாடியும் நமக்கு டிசைன் வரும், பேக் சைடும் டிசைன் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். முன்னாடி நான் ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கேன். போட் நெக் தான் இது. அகலம் 4 இன்ச்சு, உயரம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். முன்னாடி கொஞ்சம் இறக்கமாக தான் வச்சுருக்கேன். ஆனால் டிசைன் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் டிசைன் அதிகம் வைக்க மாட்டாங்க, நம்ம வச்சுருக்கோம். இப்போ முன்னாடி கழுத்தை கட் பண்ணிட்டு கேன்வாஸில் வச்சு நம்ம ரவுண்டாக வரைஞ்சி 1 இன்ச் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1 இன்ச் வைங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோ சரியாக போடுறதில்ல. அதுக்கு காரணம் நம்ம சேனல் எடுத்துட்டாங்க. அதாவது அமெரிக்காக்காரவங்க நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வீடியோ போடாமல் இருந்தது. ஆனால் இனிமேல் ரெகுலராகவே உங்களுக்கு புது புது வீடியோ நிறையா வருங்க. இப்போ நான் இதுக்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன், பார்டர் கலரில். ஏன்னா சாரியோட ப்ளவுஸு நமக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். சாரீ ப்ளவுஸும் கொஞ்சம் கலர் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பார்டர் பிங்க் எடுத்திருக்கேன், பார்டரில் வர பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது நம்ம அந்த சாரியில் வர ப்ளவுஸில் நெக்கு மட்டும் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சு தைச்சிருக்கேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அயன் பண்ணிவிட்டு சுற்றிலும் வச்சு ஒரு லைன் பைப்பிங் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங் உள் பக்கம் வைங்க. நம்ம தையலுக்கு கேன்வாஸ் விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பினால் நெக்கு மாறாமல் ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி முன்னாடி ரவுண்ட் நெக்குக்கு நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். இது உள்பக்கம் வச்சுருக்கேன் நான். நம்ம வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். பைப்பிங் நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே பைப்பிங் வச்சுருக்கோம். இது நம்ம ஆஃப் சாரி மாடல் வரும். இது ஒரு சாரியில் நம்ம ஸ்கர்ட்டு அதுலேருந்து ப்ளவுஸில் நம்ம வெட்டி டிசைன் கைக்கு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். இது பேக் சைடு 3 இன்ச் உயரம், 4 இன்ச் அகலம். கீழே 6 இன்ச் உயரம், 6 இன்ச் உயரம், 2 இன்ச் அகலம் வச்சிங்கன்னா போதும். இது பேக் பட்டனுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இது எங்கள் பாப்பாவுக்கு தைச்சது தான். ரொம்ப சூப்பரான டிசைன் ப்ளவுஸ். இது ரொம்ப ஃபிட்டாக அழகாக இருந்துச்சு. கடைசியில் போட்டு காமிச்சிருப்பேன். மேலே கட் பண்ணிடலாம். இப்போ அது வரைஞ்சது போல் கட் பண்ணிக்கலாம். இது ஆஃப் சாரி மாதிரியும் போட்டுக்கலாங்க, நம்ம சுடிதார் மாதிரியும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது அடுத்த வீடியோவில் ஸ்கர்ட்டு, நம்ம பெல்ட்டு, இதுக்கு ஆஃப் சாரி எல்லாமே நம்ம எப்படி கட் பண்ணலான்றது விவரம் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ மேலே நம்ம கட் பண்ண கழுத்தை வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கீழே கட் பண்ணதை வச்சு வரைஞ்சிக்கலாம். இதை வச்சு வரைஞ்சிட்டு இப்போ சுற்றிலும் 1 இன்ச் அகல வர மாதிரி நம்ம முன்பக்கம் வரைஞ்சி கட் பண்ண அளவுக்கு பேக் சைடும் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க, நகலாமல் இருக்க. இப்போ வரைஞ்சது போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும், ரொம்ப அகலம் தேவைப்படாது. இப்போ 2 இது தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று போல் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பிங்க் கலரில் ப்ளவுஸோட கலரில் நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைச்சிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாம். அப்படியே மடக்கி விட்டு நம்ம ஒரே ஒரு மடக்கு மடக்கினீங்கன்னா போதும். நம்ம இதுக்கு உருட்டி தைக்க தேவையில்லை. இதுக்கு கை டிசைனும் சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்றதுல வந்துட்டு இதுக்கு கீழே கையில் வந்து மணியெல்லாம் வச்சுருப்பேன் நான். ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஏதாவது தைக்கிறப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மணியில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த டென்ஷனு விசேஷத்துக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்ற டென்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் எதுலேயுமே ஒரு இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் எதுவும் எடுக்காமே இருக்க முடியல. அதை எடுத்ததை நம்ம போடவும் முடியாது சேனலில். அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு என்ன. அதனால் நான் அந்த பாசி வைக்கிறதுகள் மட்டும்தான் நான் எடுக்காமல் விட்டேன். மிச்சப்படி நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் இதில். இது வந்து பேக் சைடு வந்து பட்டி நம்ம லைனிங் வச்சுட்டு பட்டி மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு கழுத்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். அதாவது ப்ளவுஸோட இது மட்டும் நம்ம லைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டோம். அந்த ப்ளவுஸோட இது மட்டும் கட் பண்ணாமல் தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில நேரம் நமக்கு பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது அது கொஞ்சம் சின்னதாகும் நமக்கு கேன்வாஸு. சில நேரம் சுருங்க ஆரம்பிச்சிடுது, மெட்டீரியல் சுருங்கும், கேன்வாஸு சுருங்காது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸு. ஏன்னா மேலே நெக்குக்கு மட்டும்தான், கீழேக்குலாம் வந்துட்டு அதே அளவு வச்சுக்கோங்க. மேலே நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இப்போ நல்லா திருப்பி வெளியில் வந்து ஊசி வச்சு வெளியில் நல்லா எடுத்து விட்ருங்க. இது என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க. அதாவது எங்கள் அக்கா வீட்டு பையனுக்கு கல்யாணம், அதுக்காக தைச்சது தான் இது. எல்லாருமே கேட்டாங்க, இது எப்படி நீங்கள் தைச்சிங்க சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தியாசம், அதாவது சாரீ கட்டின மாதிரியே தான் இருக்கும். நமக்கு வந்து இது ஸ்கர்ட்டு மேலே வந்து நம்ம முந்தியை வச்சு கட்டியிருப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லோரும் கேட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்தது. இதை அடுத்த வீடியோவில் நீங்களே பார்த்து அசந்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எங்கள் அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த சாரீ. ஆனால் வந்து இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப கிராண்டாக தெரியுறதுனால எனக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. அதனால் நான் என்ன தயங்கிட்டே இருந்தேன். என் தங்கச்சி பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரே மாதிரி கொஞ்சம் கலர் மட்டும் வேறு மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யோசித்தேன், சரி பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது நைட் டைமில் ஃபங்க்ஷனு இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போட்டுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் இதே மாதிரி தான் தைச்சிருக்கேன். நாங்கள் ப்ளவுஸ் தனியாக வாங்கிட்டு அதை ஸ்கர்ட்டு முந்தியை வந்து எடுத்து முன்னாடி போட்டு அந்த மாதிரி தைச்சிருந்தேன். 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இது முன்பக்கம் பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை வந்து 4.5 இன்ச்சு மேலே மட்டும் நமக்கு பஃப் வரும். 2.5 இன்ச்சு இது வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கீழே எல்போ வரைக்கும் வரும் கை.
இப்போ நம்ம இதுதான் வந்து ப்ளவுஸு. உள்முந்தியிலே நமக்கு இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு டிசைனுக்கு வந்து மெட்டீரியல் நிறையவே இருந்தது. பார்ட்ரு ஃபுல்லாக இது பெரிய பார்ட்ரு, இதை அப்படியே கைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சில்க் காட்டன் வந்து முன்பக்கமும் பேக் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கைக்கு வந்து பஃப் கொடுக்க யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து சில்க் காட்டன் வேறு எங்கேயும் யூஸ் பண்ணல. இது கை ஃபுல்லாகவே இது மாதிரி தான் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு 20 இன்ச் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் இது 5.5 இன்ச் உயரம். ஏன்னா 4 இன்ச்சு தான் நமக்கு அளவு. இது 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது நல்லா மடித்து கொடுத்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி ஃப்ளிட்ஸு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பத்தலை, அதனால கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். நல்லா கரெக்டான அளவு கொடுத்து நம்ம தைச்சிட்டு இதை அயன் பண்ணிவிட்டு மேலேயும் தைச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலேயும் நம்ம வந்து சரியான அளவில் வச்சு தையல் போட்டுக்கலாம். மொத்தமாக நல்லா வச்சு கையை வச்சு அமர்த்திட்டு நீங்கள் அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்போ மேலே கீழேயும் தையல் போட்டாச்சு. பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கையில் வந்து தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ தேய்ச்சி விட்டுட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன். அதை வச்சு மேலேயும் கீழேயும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டாக நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். சரியாக வச்சு ஒரு தையல் போடுங்க. நமக்கு கரெக்டாக வந்து அந்த பார்டருக்கு மேலே அந்த டிசைன் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நமக்கு அப்படியே தூக்கண மாதிரி மடக்கி விட்டுட்டு மேலே கரெக்டாக வச்சு ஒரு தையல் போடுங்க. இது மாதிரி பஃப்னு அப்படியே தூக்கி விட்டுட்டு கீழே இறக்கி அப்படியே தையல் போடுங்க. பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. போட்டுவிட்டு இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி வச்சுட்டு நமக்கு கரெக்டாக கட் பண்ணிட்டு உள்பக்கம் வந்து சதுரமாக நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்து கரெக்டாக மடித்து தைச்சிட்டு அதில் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பிசுறு தெரியாமல் பிரிஞ்சு வராது நமக்கு. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிறையா தேவைப்படும் நமக்கு. முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே இது நிறையா தேவைப்படும்.
அதனால் இந்த பூ டிசைன் வந்து நிறையா பண்ணிக்கலாம். ஏன்னா இதே சேம் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி போட்டால் கண்டிப்பாக வந்து இந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது நல்ல ஸ்டிஃபாக இருந்தது ப்ளவுஸு. இந்த மாதிரி ஒரே அளவாக எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வைக்கிறதுமே ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஒட்டை கட் பண்ண வேணாம். தையல் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா நமக்கு உள்ளே கொஞ்சம் நிற்கணும். அப்போ தான் வந்து பிசுறு வராமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் பாதி தூரம் நான் வச்சுட்டேன். நான் மீதிக்கும் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் நெருக்கமாக தான், ரொம்ப கேப் விட்டு வைக்காதீங்க. ஏன்னா இது நெருக்கமாக வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிரின்சஸ் கட் வந்து ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸில் போட்டிருக்கேன் நான். அதனால் இதில் சொல்லித்தரல. ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி சொல்லித்தர முடியாது இல்லையா? அதனால் வந்து இதில் சொல்லித்தரல. நிறைய வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இது ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் நமக்கு வரணும். நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால நமக்கு நகண்டுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போயுமே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கேயாவது வந்து நமக்கு நகண்டுட்டு வந்துருச்சா, எடுத்துகிட்டு வந்துருச்சா என்னான்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சில நேரம் டைட்டாக போடுவோம். அப்போ அந்த டைட்டாக போடும்போது டக்குன்னு அது வெளியில் வந்துடும். அதனால் நம்ம செக் பண்ணிட்டோன்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுங்க கீழே தனியாக நான் வச்சுருந்தேன். அப்புறமா அதை 2 பக்கமும் தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் கொடுத்தேன் நான். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து 2 பைப்பிங் கொடுத்துருக்கேன். டபுள் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த பக்கமும் கொடுத்துருக்கேன், அந்த பக்கமும் கொடுத்துருக்கேன். அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது முன்பக்கம். இதுக்கு நாட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பூ டிசைன் வருவதுக்கு இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் முக்கோண ஸ்டிச் வச்சு மடக்கிட்டு இப்படி கிராஸாக உள்ள நாட்டு வச்சு கிராஸாக தைச்சி விட்டுறலாம். ஒரு 3 கொடுங்க போதும். இதை திருப்பி விட்டுறலாம். அடுத்து கொடுக்கலாம். அவ்வளோதான். அதை 2ஆக மடக்கி தைச்சி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் தான். ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஒரு சாரியில் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்கர்ட்டு, பெல்ட்டு, நாட்டு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து அது எப்படி கட்டினா எப்படி அழகாக இருக்குன்ற விவரம் எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் நான்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க எல்லாருமே நாளைக்கும் பாருங்கள். நாளைக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் பாசி கொடுக்குறேன். இது கைக்கும் வந்து நமக்கு சில்வர் கலர்லேயே வந்துடும். ஏன்னா வந்து இது சாரீ ஃபுல்லாக வந்து உள்ளே அந்த டிசைன் எல்லாமே வந்து கொஞ்சம் சில்வர் கலர் கலந்து வரனால நான் சில்வர் கலரில் பாசி வச்சுருக்கேன். இதுக்கு கோல்டு வச்சாலும் தெரியாது, காப்பர் கலர் வச்சாலும் தெரியாது. சில்வர் கலர் வச்சா தான் உங்களுக்கு எடுப்பாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாட்டு சூப்பராக இருக்குது. இது முன்பக்கம், இது கை நல்லா புஷ்ஷுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். இது பேக் சைடு. இது கொக்கி எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இதை தான் சொன்னேன் நான் கீழே வைக்கும் போதும் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு. இது அடுத்த வீடியோவிலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உள்ளே வந்து நமக்கு அந்த சாரியில் வந்து அந்த சில்வர் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு கொக்கி வச்சுட்டு அந்த நெக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஃபுல்லாக வராது, சும்மா ப்ளவுஸ் மட்டும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்ற விவரம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் டிசைன் செம்மையாக இருந்துச்சு முன்பக்கம். இது நம்ம வந்து சுடிதாராகவும் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் மடித்து போட்டால் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எப்படி பண்ணுன்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். செமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்கர்ட்டும் இந்த ப்ளவுஸும் இப்படியே போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.